ஹாய் கைஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கோகு பார்த்தீங்கன்னு தெரில, அதாவது இந்த ரோப்ளாக்ஸு ஒரே நிமிஷம் கைஸ், ஓடி மாறிக்க வந்துட்டேன். ஆமாம், ஒரே நிமிஷம் கைஸ். அதாவது நீங்கள் வந்து அந்த அந்த லைவ் பார்த்துருக்கணும் கைஸ். நீங்கள் அந்த கோகு லைவ் அதோட பார்ட் 2 வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்ன ப்ரோ, அதுக்குள்ளேயுமே வந்து இது வந்து புது கேம் கைஸ், சூப்பர் மார்க்கெட் ஜேர்னி. ஸோ நான் வந்து கேமை திறந்தேன். ஸோ இப்போ தான் திறந்தேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, மணி 7:02 ஆகுதான். நான் 6 மணிக்கு திறந்தேன். 1 மணி நேரம் சும்மா சொன்னாங்க, 1 மணி நேரம் விளாட்ற கைஸ், ஒரு அரை மணி நேரம் தான் இருந்திருக்கும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கைஸ், இந்த ஷார்ப்புறம் வளர்ந்துருப்பார் பார்த்தீங்களா கைஸ், சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரோடு இருக்குது கைஸ். என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆர்டர் போடணும் சரியா கைஸ், காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஆர்டர் போட்டேன் கைஸ், அது ரெக்கார்டே ஆகலை, கன்ஃபார்ம். ஐயோ, ஆடு வந்து என்னக்குது, கணபதி பாப்பா மோரையா க்ளோஸ் கைஸ். எப்போ பார்த்தாலும் ஆடாக வந்துக்கினே இருக்குது, கன்செப்ட்ஸ் நிறையாட்டா வருது கைஸ். பாருங்களேன் கைஸ், இதில் இருக்க கைஸ் ஒரு சாடான விஷயம். எங்கள் அப்பா அந்த இந்தியன், அதாவது அந்த அந்த கேம் பேர் என்னது கைஸ், மறந்தே போச்சு. 1 மணி நேரம் லைவ் போட்டோம்ல டியூடு கேமு, அது டெலீட்டே பண்ணிட்டாங்க கைஸ். அந்த ரிச்சியை வர நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில. 3000 சம்பாரிச்சிருந்தேன், அழிச்சிருந்தாங்க கைஸ், அழிச்சிருந்தாங்க. நான் திரும்பி வந்து அதை எதிர்த்து 3000 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் கைஸ். அதில் அந்த 3000 சம்பாரித்து வச்சுருந்தேன், திரும்பி அழிச்சிட்டாங்க கைஸ். அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த கேமில் வந்து வெறும் அந்த மல்டிப்ளேயர், அந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்களா ஒரு மல்டிப்ளேயர், அது மட்டும் தான் விளாட போகிறோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ லாங்காக இருக்க போகுதுன்னு தெரில, வீடியோ எனக்கே தெரில. ஸோ இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம் போடலாம், ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக நான் வந்து 10 நிமிஷம் வந்து அந்த கேம் விளாண்டு போடுறேன் கைஸ் உங்களுக்கு. இப்போ எனக்கு நான் வந்து கஞ்ச பிஸ்தாரி கைஸ், சரியான கஞ்சம். ஸோ நீங்கள் வந்து என்ன கைஸ் கார் ஃபார் சேல்ஸ் விளாடலாமான்னு சொல்லுங்கள். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ சிமுலேட்டர் கேம்ஸ் விளாடுங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், அவனோட ஃபேனு. ஸோ எஸ், ஸோ ஊரில் இருக்க ஒரே ஒரு ஃபேனை பார்த்தீங்கன்னா அந்த என் ஃப்ரெண்டு பையன் தான். அவன் வந்து சொல்லியிருந்தான், ப்ரோ சிமுலேட்டர் கேமாக விளாடு ப்ரோ அப்படின்னா. சரின்ட்டு சிமுலேட்டர் கேம் வந்து அவன் சொன்னனால நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் விளாண்டுருக்கோம். அண்ட் நம்ம வந்து சரியான நான் வந்து கஞ்சம் கைஸ். எவ்வளோ கஞ்சம்னா, ஒரு பொருள் 4 வாங்குவேன். வெயிட் அ செகண்ட், நான் ஒரு பைத்தியக்காரத்தனமான பண்ணியிருக்கேன். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, ஒன்று கணக்கு வைக்கணும். அதாவது ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து எப்படின்னா நான் வந்து வாங்கினேன்னா அது ஒரு 1.5 மாதம் 2.5 மாதம் தீராத மாதிரி. அப்புறம் கேமில் வந்து 1.5 மாதம், அதாவது உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், சேடாக வந்துக்கினே இருக்குது கைஸ், எனக்கு எரிச்சலாக வருது. ஐயோ நோ, எஸ் என்னோட அடப்போடா, ஐயோ என்னென்ன கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து 4 ஆப்பிள் வாங்குவேன், ஒரு ஆப்பிள் ஒரு ரோ வரும். சொல்கிறது புரியலையா கைஸ். நீங்கள் வந்து 1 பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு ரோ ஃபுல்லாக எடுக்கலாம், இந்த ஒரு ரோ ஃபுல்லாக எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த 4 ரோக்கு ஒரு ஆப்பிள்னால் 4 ஆப்பிள். அடுத்து வந்து ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு 4 அடுக்கணும். அடுத்து பனானா 4 எடுக்கணும். அதுக்கடுத்து செரி வரும், அதுக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா 2வது, அந்த மாதிரி செரியும் அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டும் இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக செரிக்கு வரதுனால ஒரு 2 அந்த ஃபர்னிச்சர் போட்டு வச்சுருக்கேன் கைஸ். ஆர்டர் போடலாம், நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் நான் அப்படி பண்ணல கைஸ். நான் வந்து ஃப்ரூட்ஸுக்கு இருங்க, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா நான் மாடிக்கு மேலேருந்து பேசுகிறேன் கைஸ். ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் பண்ண போகிறதில்ல. இப்போ இது ஃபுல்லாக சீரியலு, இது ஃபுல்லாக சிப்ஸு, அந்த மாதிரி வருது. அப்போ மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணணும். ஆஹா அச்சா, ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
ஸோ ஆளுங்க வந்து கடைக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சு விட்ருவோம் கைஸ். டாமினோஸ் பீஸாவில் கைஸ் எனக்கு வந்து எங்கள் அக்கா அதிசயமாக பீஸா வாங்கலான்னு சொன்னான். அதுக்கு எங்கள் அம்மா வந்து அதிசயமாக சரிப்பான்ட்டாங்க. அப்போ வந்து இப்போ டாமினோஸ் ஏற்றுனாங்க கைஸ், நெட்டே இல்லை. அம்மாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து தமிழ் டீச்சர், பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட்க்கு படிச்சிட்ருக்காங்க. அதோட மீட்டிங் வரும், ஒரு கிளாஸ் போகிறாங்க. அந்த கிளாஸை விட்டுட்டு அந்த கிளாஸ் நெட்டு வந்து எடுக்கும். அதை விட்டுட்டு இந்த டாமினோஸ் ஆப் ஏற்றுனா டாமினோஸில் வந்து போய் பீஸா ஆர்டர் பண்ணால் என்னால் பீஸா வந்து தர முடியாது, இடம் வேணால் சொல்கிறோம் போய் வாங்கிக்கோங்கன்னுச்சு. அதோட எங்கள் அம்மா கிளாஸ் அட்டன் பண்ணல, பீஸாவும் சாப்பிடல. செம ஒஸ்ட்டு கைஸ். ஓகே, இப்போ கதையை சொல்கிறேன் பாருங்கள். பாருங்களேன், எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு என்னங்க ஃபஸ்ட்டு. 1 2 3 4 இருங்க கைஸ். ஒரு இதுக்கு 1 ரூபா வருதும். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை கைஸ் ஆடாமல் வந்து எனக்கு செம எரிச்சலாக வருது தம்பி. இந்த இருங்க கைஸ், கூகுளில் போயிட்டு எனக்கு ஆடே வரக்கூடாதுன்னு ஒரு நம்ம ஃபோனுக்கு ஆடே வர்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். அது கொடுத்தா என்னாகும், ஆடே வராது. ஆனால் வந்து இப்போ கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் வருது பார்த்தீங்களா, அதில் 3 பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் சென்டிங் திஸ் ஆட் கொடுத்து நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்தாலே போதும் கைஸ். நீங்கள்லாம் வந்து தேடிட்டு இருப்பீங்க, ஐயோ என்னடா இது அப்படின்னு. கேம் விளாட்றப்ப இந்த ஆட்லாம் செம எரிச்சலாக வரும் கைஸ் எனக்கு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். 1 2 3 கைஸ், 4 ப்ராடக்ட்காண்டிய இது இருக்குது கைஸ். அப்போ 1 2 3 4 விட்டுருங்க. 1 2 2 அப்போனா ஃபர்னிச்சர்ஸில் இருங்க. சரி, ஓ சாமி, தான் வேற கூட்டின்னு போங்கடா அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, ஒரு 2 தான் வருது. ஓகே, அப்போ 2 தான் வருது. ஓகே, ஒரு சின்ன டவுட் போய் சொல்லலாம். ஆமாம், எத்தனை இது? 1 2 3 4 ப்ராடக்ட்காண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி. அப்போ இருங்க, அப்போ ப்ராடக்ட்ஸ்க்கு போ. அப்போ வந்து எத்தனை? 1 2 3 4 மில்க்கு லாலா அதெல்லாம் அதுக்கெல்லாம் இருக்குது கைஸ். ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். அப்போ வந்து 5 6 7 8 லிட்டர்லி 8 திங்ஸ் இருக்குது. அப்போனா இன்னும் நம்ம 2 8னா இன்னும் 4. ஐயோ, இத்தனை கணக்கு குழப்பது கைஸ். இருங்க, எதில் வந்து முடியுது? மில்க் இல்லை, லாலா இல்லை, இதுதான் கைஸ். அப்போ இதுக்கு வந்து ஒரு ஷெல்ஃபு 2 ஷெல்ஃபு, அந்த பெரிய ஒரு ஷெல்ஃபு, கீழே இருக்க காஃபி ஒரு ஷெல்ஃபு. அப்போ ஃபர்னிச்சர்ஸ்க்கு இந்த ஷெல்ஃப் ஒன்று போட்டுரு. ஒரு ஷெல்ஃபு கைஸ், இது காஃபி, இது ஒரு ஷெல்ஃபு, இது ஒரு ஷெல்ஃபு, இது ஒரு ஷெல்ஃபு. அப்போனா இன்னொரு ஷெல்ஃபு. இப்போ இதை வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ காசு வந்து போனால் போகட்டும் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க காசு வச்சு மேனேஜ் பண்ணி இருக்க அதெல்லாம் 2 தான் வாங்க போகிறோம். 2 வாங்குவோம். அடுத்ததான் நம்ம 4 வாங்க போகிறோம். 400 இருக்குது. சூப்பர். இருங்க கைஸ், இதில் ஒன்று பண்ணணும். கம்ப்ளீட் ஐயோ ஆடா, ஐயோ சை கைஸ், ஆடு எனக்கு சுத்தமாக பிடிக்காது கைஸ். பிசி நான் வச்சுருக்கேன் கைஸ், எப்போ பார்த்தாலும் ஆடு தான் வரும். ஆனால் இப்போ முன்னாடி வச்சுருந்தேன். அப்போ நான் யூடியூபரே இல்லை, அப்போ நல்லா இருந்துச்சு. அப்போ வீடியோ போட்டிருந்தேன்னா நீங்கள் எல்லாம் அண்ணா அப்படின்னு இருப்பீங்க. சரி விடுங்க, நம்ம ஸ்பீடப் அவ்வளோதான் கைஸ். என்ன ஆடுதா அது? என்னமோ கீழே வந்துடுது. ஓகே, போடு. ஆமாம், எதுக்கு இதை ஆர்டர் போட்டு? நான் தான் ஆர்டர் போட்டேன் கைஸ், மறந்துட்டேன் பாருங்கள். சரியான லூஸுண்ணா. எல்லாத்தையும் 4 போட்டிருக்கலாம், போடலாம். அது காசு இல்லை. இப்போ கடையில் ஒன்றுமே இல்லை. கடை ஓப்பனாக இருக்குது. எதுவுமே இல்லைடா, கடையை காலியாக இருக்குடா. மொத்தம் யார் அவனு எங்கிருந்து வந்திருக்கானுங்க? அப்படிதான் கைஸ் இருக்குது. இது என்ன இது? ஷெல்ஃப் கைஸ். கைஸ், இப்போ ப்ளீஸ் இங்கே எத்தனை ஷெல்ஃப் வைக்கலாம்?
பசங்க இப்படி வச்சிடலாமா கைஸ் எல்லா ஷெல்ஃபையும்? ஆமாம் கைஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். திருப்பு ஆனால் இன்னொரு ஷெல்ஃபுக்கு இடம் பார்த்தாங்க. சின்னடா இது ஜிகு 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 ஜிகு. ஓ மை காட் ஹெல் கைஸ், நான் மில்க்குக்கு அதை நான் ஃப்ரிட்ஜ் ஐட்டத்துக்கு பார்க்கவே இல்லை. ஐயோ ப்ராடக்டே விற்க முடியாது கைஸ், காசு இருக்குது. நீ எப்படி இருக்கீங்க? கரெக்டாக தான் இருக்கு. எல்லாமே ஒரே கோட்டில் வைக்கணும். அது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கைஸ். அந்த மாதிரி இல்லைன்னா சுத்தமாக பிடிக்காது எனக்கு. ஒரு மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்டில் செல்லு கூட பண்ண முடியாது கைஸ். ப்ளீஸ் ஓகே. இப்போ வேறு என்ன ஃபர்னிச்சர் இருக்குது? ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் இருக்குது. ஓப்பன் கந்தம் ஸ்டார் கைஸ். இந்த சைடு ஒரு 2 ஷெல்ஃப் வைக்க முடியுமா கைஸ்? சரியான சைக்கோ மாதிரி பண்ணுறேன் நான் இப்போ. என்னடா இது? ஓகே கைஸ், லிட்ரலி ஓகே. நீங்களே நினச்சிப்பாங்க. இப்போ நான் வந்து வரேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஸ்டமராக வரேன். இங்கேருந்து வரேன். பிளாக் ஆகும். இங்கே பிளாக் ஆகுதா? ஏவா வரேன். மச்சான் கடைக்கு வந்திருக்கேன்டா, உனக்கு என்ன வேணும்? இங்கேருந்து எல்லா பொருளும் எடுக்கிறாங்க, இங்கேருந்து இப்படி எல்லா பொருளும் எடுக்கிறாங்க, இங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது தட் இஸ் ஓகே குட். அண்ட் இங்கேருந்து எடுக்கிறாங்க, அண்ட் இங்கே இப்படி எடுக்கிறாங்க. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு கணக்கு வைக்கல. ஃப்ரிட்ஜு திங்ஸ் எத்தனை கைஸ்? ஃப்ரிட்ஜுக்கு தான் கைஸ் அதிகமாக இருக்குது ப்ராடக்ட்ஸை விட. அப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து காசு மொத்தமும் போயிடும். இருங்க, நம்மளுக்கு எத்தனை டே என்னது கார் சிமுலேட்டர் எவ்வளோ காசு எப்படி கைஸ் சம்பாதிக்க முடியும்? சம்பாதிக்கலாம் கைஸ். ஆனால் நானே வச்சுருந்தேன் 1 லட்சம் 2 லட்சம் வச்சுருந்தேன். அது புகாடின்னு ஒன்று கிடைக்கும் கைஸ். நீங்கள் 5 நாள் காரை போட்டு நொறுக்குனா கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். ஓகே ஸோ இருங்க, ஒரு மில்க்கு எத்தனை இதில் வரும்? 2 தான். ஐயோ கைஸ் ஸ்டேவ் கொடுத்து விட்ருவோம். எனக்கு இருங்க என்ன பண்ணலாம். நோ இப்போ ஒரு மில்க்கு மட்டும் கொடுக்க போகிறோம். மில்க்கு கொக்கோ கோலா மட்டும் வாங்கிடுவோம். இருங்க, வாங்குறதும் நாளை வாங்கிட்டோம். 1 2 3 4 மில்க் இங்கே இருக்குது. 1 2 3 4 கூட ஆர்டர். ஐயோ இதுலேயும் 100 ரூபா போயிடுச்சு கைஸ். எனக்கு அவ்வளோதான். என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன? சாவலை கைஸ். கூகுளில் போயிட்டு ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆப்ஷன் குத்திங்கன்னா வராது கைஸ் ஆடே. அது குத்திங்கன்னா வந்து ஒன்று ஆகும். அதனால தான் கைஸ். இருங்க ஒரு ப்ளீஸ் மில்க்குக்கு நான் காஸ்ட்டு வைக்கலன்னு எனக்கு சத்தியமே தெரியுது கைஸ். என்ன பண்ணியிருக்கேன், மில்க் இருக்குது பார்த்தீங்களா? மில்க்குக்கு அப்போ 1க்கு 2 வருது வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மில்க்குக்கு மட்டும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுப்போம். அப்போ வந்து 4 1க்கே 2 வருதா கைஸ்? 1க்கே 2 வருதுன்னா தான் இதை வை. இந்த மில்கடு கைஸ் ஒரு ரொம்ப சேடான விஷயம்னா 1க்கே 2 வருது. இது 1க்கு 1 வந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். அப்போனா நம்ம ஒன்று பண்ணலாம் கைஸ். கொக்கோ கோலா இதை தூக்கி போடு. கொக்கோ கோலாடு லாலா 1க்கே 2 வருதுன்னா அப்போ நம்ம நிறைய ஃபர்னிச்சர் போடணும். அதுக்கு நம்ம கணக்கு போடணும். யோயோ கைஸ் 1க்கு 1 வைடா கேம் கிரியேட்டரே கைஸ். மனசாட்சியே இல்லை கைஸ் கேம் கிரியேட்டருக்கு.
இப்போ ஐயோ 4 மில்காடா. இப்போ இது இருங்க, இது ஒரு மில்க்கு, இது ஒரு மில்க்கு. காய்ஸ் சூப்பர். வாவ், எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இது. எனக்கு சத்தியமும் ஒன்றுமே புரியல கைஸ். இத்தனை நான் எப்படா தம்பி. எம்மா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ கீழே ஒன்றும் ஓகே மேலாலா. ப்ளீஸ் இது வரைக்கும் பாருங்கள். ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். இப்போ 3வது ஸ்டாக் அப்போ 4வது ஸ்டாக் வைக்க முடியாது. 4வது ஸ்டாக்கும் ஒன்று பத்தாது காய்ஸ். கணக்கே இதுக்கெல்லாம் வைக்க முடியுது. கணக்கே இல்லாமல் வந்து ஃப்ரிட்ஜஸ் ஆர்டர் பண்ணும். தம்பி தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே கைஸ். இப்போதைக்கு இந்த ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்து விற்க போகிறேன் கைஸ். காசு ஃபர்னிச்சருக்கு வேணும். ஃப்ரிட்ஜுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் வாங்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து 1க்கு 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பாலுக்கும் கோக்குக்கும் தேவையானதே இருக்குது. சரி, கோக்குக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன். கோக்குக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அந்த கோக்குக்கு இன்னொன்று அதில் அடிக்கலாம். அப்போ மிச்சம் இருங்க. சைக்கோ, உன் கேமை நீயே வச்சு குப்பைத்தட்டில் போடு. நீலாம் ஒன்றும் எனக்கு ஆடே வேணாம். ஆடு வந்துச்சுன்னா நான் கேமே ஆட மாட்டேன். டேய் ராங் வந்துச்சு. இதை எதுக்கடா எடுத்த? நீ எவன்டா எடுக்க சொன்னா? ப்ளேஸ் பண்ணி தொலை. இதில் எத்தனை இருக்குது? 4 இருங்க. 1 2 3 4 5 இருக்குது வச்சுக்கோங்க கைஸ். கோக்குக்கு நம்ம ஒன்று போட்டிருக்கோமா? அப்போ கோக்கு வந்து ஒரு ஸ்டாக்கு பத்தலை பார்த்தீங்களா? ஒரு பாக்ஸ் தூக்கி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை வந்து அப்போ வந்து 5 இருக்கும்னா நம்ம அதை வச்சா 4. அப்போ இது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதா? இது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது. இதுக்கு வந்து ஒரு 2 எடுக்குமா? இதுக்கு ஒரு 2 எடுக்கும். இதுக்கு ஒரு 2 எடுக்கும். அதில் வந்து 3 போயிடுது. 3 இது ஒன்றுனா 5 கைஸ். ஓகே, அப்போ நம்ம ஃபர்னிச்சரு இது ஒன்று இது ஒன்று அவ்வளோதான் கைஸ். ஆனால் காசு இல்லை. இது ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம். கைஸ் சுத்தமாக என்கிட்ட காசு இல்லை. ப்ராடக்ட் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் கைஸ். சரி, ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். காசு இல்லை. ப்ராடக்ட் வாங்கி அடுக்கலன்னா நம்மளுக்கு அது ஒரு மைனஸ்ஸு. நம்ம இருங்க, ப்ராடக்டெலாம் எல்லாம் 2 போடுவோம் கைஸ். அந்த 1 2 1 2 1 2 4 2 தள்ளி இது 1 ரஃபிள்ஸ் 1 2 6 ஏன்டா வருது? ஒன்று எடுத்தனாலே எப்படி வருது? ஒன்று எடுத்தனா 3 வருது. ஃப்ரூட் வந்து 1 2 ஆரஞ்சு வந்து 1 2 பனானா ஒரு 1 2 அதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிள் 1 2 அதுக்கப்புறம் நம்ம மாப்பழ செடி 1 2 1 2 1 2 சரி கைஸ். இப்படி சைக்கோடா, நான் சரியான சைக்கோ. 1 2 கைஸ். 1 2 1 2 1 2 1 2 ₹56 கைஸ். இப்போதைக்கு நம்ம காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வைக்க வேணாம் கைஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 1 1 1 சரி கைஸ். இது 2 வருது. ஓகே, ஆயில் வந்து 2 வருது. இது போட்டிருக்கேன் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ஆயில் போட்டிருக்கேன். ரஃபிள்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஆப்பிள், அப்புறம் ஃப்ரூட் ஸ்டாரு, ஆரஞ்சு, பனானா, அதுக்கப்புறம் செரி, பைனாப்பிள். இது மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா 100 அதில் வந்து வாங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த சூப் டொமேட்டோ தக்காளி சூப் வேணால் வாங்கலாம் கைஸ். அது ரெண்டு தான் வாங்க முடியும். ஏன்னா அது 100 கிட்டத்தட்ட. டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நம்ம உதாரணத்துக்கு உங்களுக்கு பாருங்கள், டொமேட்டோ சூப் மட்டுமே 1 2 பார்த்தீங்களா? டொமேட்டோ சூப் 1 போடலாம் கைஸ். காஃபி லைட் போட்டு நான் போடல கைஸ். காஃபி லைட் போட்டுக்கலாம், ஃப்ளார் 1 போட்டுக்கலாம், அவ்வளோதான் கைஸ். இதுதான் இன்றைக்கி கூறிய கல்லா. இன்றைக்கி தான் இவ்வளோதான் நம்ம வந்து இன்றைக்கி செலவழிப்போம். ஐ மீன் இவ்வளோ இருக்குது. மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது? 5 ரூபா தான் இருக்குது. அதையும் வந்து செலவழிப்போம். ஆமாம், நான் எல்லாமே 2 போட்டேன். ஆமாம், காசு இல்லைன்னு சொன்னால. ஆமாம், காசு இல்லைன்னு சொன்னேன். வாரு ப்ளீஸ் பனானா வந்து தம்பி நம்ம வந்து எப்போவுமே 2% நம்மளுக்கு ப்ராஃபிட் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சிப்ஸு, ஆப்பிள், பனானா டே, தக்காளி தொக்கு, பனானா நான் போட்டேன் கை சொன்னதான் வந்திருக்கு பனானா. பரவாயில்ல கைஸ். சரி, ஒரு ரேக்கே வருது. ஆமாம், எல்லாமே ஒரு ரேக் தானே வரும். 10 ரூபா தூக்கி போட்டு சாப்பிட்டு செரியை காணும் கைஸ். செரி, பனானா திரும்பி நான் ஆர்டர் பண்ணேன். ஆரஞ்சு வந்து இந்த இடத்துல இருக்க போகிறது. எப்போயுமே எனக்கு வந்து 2% ப்ராஃபிட் வந்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம கடை வந்து ஒரு 3000 வந்த உடனே, ஒரு 3000 4000 2000 வந்தோடனே இன்னும் வந்து ஒரு 10% கூட்டிடுவான் ரேட்டை. நம்மளால் முடிஞ்ச 2% தான். ஆப்பிள் எடுக்கணும், ஆப்பிள் எடுப்பா சொல்லப்பீங்க வைங்க. ஆப்பிள் 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 ஆப்பிளு ஆப்பிளு. ஏய், டிக் டிக் தக்காளி இங்கே தான் எடுக்கணும். ப்ளீஸ் 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 பேஷ் பேஷ். குப்பை என்றைக்குமே குப்பை தட்டில் தான் கைஸ் போகணும். தம்பி நீ போ. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக கணக்கு பண்ணியிருக்கேன்னா? எல்லாத்துக்கும் கிரெயின் பார்த்தீங்களா கைஸ்? எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஆர்டர் போட்டுருக்கேன். எல்லா ஃப்ரூட்டுக்குமே ஃப்ளார் வந்துருச்சு. ஃப்ளார் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறதுனால இட்ஸ் கான் பி அதே தான். ஸோ ஃப்ளார் வந்து ப்ரைஸே ஃப்ளார் இது வரைக்கும் வாங்கினதே இல்லைனா ப்ரைஸ் செட் பண்ணுவோம். எனக்கு இந்த கேம்லேயே பிடிக்கிறது ப்ரைஸ் செட் பண்ணுறதா கைஸ். எரிச்சலாக செம போரிங் அண்ட் செம எரிச்சலாக இருக்கும். அவ்வளோதான். சிப்ஸு எல்லாம் 2 போட்டேன். தக்காளி ஒன்றா வருது எல்லாம். இந்த கிரேன் கேரட் வந்து தக்காளி தொக்கு எது சாப்பிட்டு வந்தாலும் தெரியல. தக்காளி தொக்கு சாப்பிட்டு தான் இந்த கேம் உருவாக்கியிருக்கோம் போல. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. 2 போட்டால் 1 தான் வருது. ஃப்ரூட்டும் 1 தான் போட்டேன். 1 2 வச்சுக்கோ. குப்பை ஆயில். இந்த ஆயில் மட்டும் 2 வருது. தக்காளி கைஸ் எப்படி கைஸ் இத்தனை பொருள் தான் இருக்குது. எப்படி ப்ராஃபிட்டே வராது சுத்தமாக. அவ்வளோ காசு ஏன்டா அப்புறம் எதுக்குடா எடுத்த அவ்வளோ காசு? டே தக்காளி கைஸ் இருக்கிறதே ஃப்ரிட்ஜு தான் கைஸ் அதிகமாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜு இது என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இது டேக் த்ரோவா? இது இல்லை இந்த ப்ராடக்ட் தான். பிரெட்டு 2 வந்திருக்கான்னு தெரில. வா கைஸ் குளிருது ரொம்ப.
ஏன்டா ப்ரெட்டு ஏன்டா எதுவுமே 2 வரல, அப்புறம் எதுக்குடா அவ்வளோ காசு வாங்கினேன் கைஸ்? 2க்குமே காசு வாங்குச்சு, 2 ப்ராடக்ட் போட்டல, அதுக்கு காசு வாங்குச்சு தக்காளி. எஸ் ஐ காட் ஸ்கேம்டு. ஐ காட் ஸ்கேம்டு. ஸ்கேம் ஆகிட்டேன். தம்பி தக்காளி சூப் நீ போங்க. இதுக்கு 2% ப்ராஃபிட் இல்லை, 3% வச்சுட்டேன் ப்ராஃபிட். ஏன்னா தக்காளி சூப்பா தம்பி, இங்கே வாங்க. த்ரோ பண்ணிட்டு வரோம். தக்காளி சூப்புக்கு தான் கைஸ் 1 வாங்குற அளவுக்கு நம்ம வந்துருச்சு. தக்காளி சர்ப்ரைஸ். தக்காளி தொக்கெல்லாம் 75 ரூபா. எனக்கு சத்தியமாக நீங்கள் பாருங்க, தக்காளி சூப்பு வந்து 50 ரூபா. 20% ப்ராஃபிட்டு. ஸோ லாலா வந்து ஒரு இது இருக்குது, அது கொக்கோ கோலாக்கு லாலான்னு செய்கிறான். அது கேம் கிரியேட்டர் வாயில் வேறு நம்ம கடையை திறந்தா தான் டேவே வந்து ஆன் ஆகும். ஸோ வந்து லிட்டர்லி ஒரு கேவலமாக இத்தனை ஷெல்ஃபு தண்டத்துக்கு வாங்கி வச்சுருக்கேன். காசு இல்லை, சுத்தமாக பிச்சைக்காரனாட்ட இருக்கிறான். ஆட் பார்த்தே நம்ம இப்போ கைஸ் பசில் தானே கைஸ், நம்ம பசில்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஆடை தான் வந்து வெறுப்பேற்றும். இது எங்கடா பண்ணி இதை எங்கடா வைப்ப, இதை எங்கடா வைப்ப, இதையே வாடா, இதை எங்கடா வைப்ப, இதை எங்கே வைப்ப. கைஸ் ஆடு முடிகிறதுக்கு 7 நிமிஷம் தான் இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டோம் கைஸ். ஆமாம், ஒரு ஆடு முடிச்சுன்னா 2வது ஒரு ஆடு வைக்கு அப்படியே ரெடியாக நிற்கிது கைஸ். 7.5 ஷோல்டர்லேயே உட்காந்துருக்குது கைஸ். 4 நிமிஷம் அப்படியே டக்குன்னு வாங்கடா தம்பிங்கெல்லாம். ஐயோயோ அக்கா எனக்கு நிறைய வேலை இருக்குதுக்கா, வந்து தொலைக்காணி. ஏம்மா எலிசாவா? இவ பேர் எலிசா கைஸ். ஏம்மா ஐயர் எஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுமா கைஸ்? முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு, இப்போ எல்லாமே தெரிஞ்சு டக்குன்னு ஆரம்பிச்சிடலாங்க. அதான் இடம் தக்காளி. நாங்கள் பார்க்காத பசிலோட தக்காளி, நாங்கள் பார்க்காத பசில் தான். அவ்வளோதான். இப்போ வந்து 12 நிமிஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சிட்டாங்க கைஸ். 20 நிமிஷம் சொன்னேன், 27 நிமிஷமே வந்துருச்சு இந்த வீடியோ. அண்ட் இப்போ வந்து நம்ம 2 மேட்ச் வந்து இந்த இந்தியன் கேமில் விளாடணும். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த டே முடியட்டேன் கைஸ். ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக் ஆகுது. லேக் ஆகி தொலையாது, ஏதோ பெரிய 7.5 ஆகுது கைஸ். எப்பா தெய்வமே, ஒரு கொக்கோ கோலா ஸ்டாக் எடுத்துச்சு கைஸ். ஜூஸ் இத்தனை வாங்கி வச்சிருக்கேன், யாராச்சும் வந்து எடுங்கடா. அதுக்குள்ள 30 ரூபா வருது கைஸ். ஏக்கோ டக்குன்னு எடுக்கோ. ஜூஸ் எவனாச்சும் எடுங்கடா. அப்புறம் என்ன இதுக்கிட்ட உங்களுக்குலாம் 4 வாங்கி வச்சிருக்கேன். சரியான தண்டம் கைஸ். இவனுங்களுக்குலாம் 4 வாங்கக்கூடாது, 1 வாங்குறதே பெரிய விஷயம். நான் இது எப்போ தீரும், இது தீர்ந்தாதான் நான் அடுத்த ஸ்டாக்கும் வாங்க முடியும். நம்ம வந்து 2 மேட்ச் வந்து விளாட போகிறோம் கைஸ். ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா? வரப்போதே ஏதாச்சும் வாங்கிட்டு வாக்கா. ஒன்றும் இல்லை, அக்கா கடைக்கு போனாங்க, அதான் வரப்போதே ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கினேன். அதுக்குள்ள 100 ரூபா வந்துருச்சு. தக்காளி போடு கைஸ். கைஸ் ஒரே நிமிஷம். ஸோ ஏதாச்சும் அடிதடி சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. எங்கள் நாய் ஒன்று இருக்குது கைஸ், இப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கினே இருக்கும் வீடியோ போடுறப்ப. அஜய் செல்லக்குட்டி பொறுமையாக சொல்கிறப்பே போயிடணும். அப்புறம் அடித்தேன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பேன். செல்லக்குட்டி மூடிட்டு இப்போ பேச வைக்காத, அப்படியே உட்காந்துருப்பா. ஒன்றும் இல்லை கைஸ். லைவ் கைஸ் போடு கைஸ், போடுங்க கைஸ்க்கு போடு கைஸ். சாரி கைஸ், நம்ம லைட் டே தம்பி, எனக்கு லைட்டு வேணாண்டா, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. எங்கே பெரிய கடையா? பெரிய கடைக்கா நிற்கிறியா? வர எனக்கு எதாச்சும் வாங்கி தரணும், எனக்கு எதாச்சும் வாங்கித்தா. ஒன்றும் இல்லை கைஸ், அக்கா வந்து கடைக்கு கூப்பிட்றாங்க. நம்ம அப்படியே நம்ம
அப்படியே பாருங்க கைஸ், நம்ம அப்படியே நம்ம வந்து கேம் விளையாடிட்டே அப்படியே நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். போய் வா போய் வா போய் வா கடைக்கு தான் சும்மா ராஜா போல கெத்தா கடைக்கு போயிட்டு வா. நாக்கா என்னக்கா பொட்டு வச்சுட்டு வாக்கா போக்கா. கைஸ் அக்காவை எனக்குமே அக்கான்னு கூப்பிடுங்க. நான்லாம் அக்காவெல்லாம் அக்கான்னு தான் கைஸ் கூப்பிடுவேன். ஒரு நாள் கூட வாப்போ அடிப்படின்னு கூப்பிட்டதே இல்லை கைஸ். பாருங்க கைஸ், என்னைய மாதிரி இருங்க கைஸ். இது எங்கள் அக்கா காது கேட்காம இருந்திருந்தா கொஞ்சம் கைஸ். லிட்ரலி அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் அந்த கேம் விளாண்டு. டே 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 எப்படா முடியும் கைஸ்? டே 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 எப்போ முடியும்? சொப்பா சாரிங்க, எவ்வளோ கேவலமாக பேசின்னு இருக்கிறேன்னு கைஸ். டே முடிய 3 4 5 6 7 8 9 இன்னும் அவ்வளோ நேரம் இருக்கா கைஸ்? ஏன்னா எந்த வீடியோ நினைக்கிறேன் இல்லை கைஸ், நம்ம ஒரு பொறுமை கடலினும் பெருது அப்படின்னு பெரியவங்க சொல்லலை. இருந்தாலும் நம்ம பொறுமை கடலினும் பெருது. கைஸ் பனானா வந்து தீந்துருச்சு. சூப்பர். ஆல்சி கொச்சு ஒரு ஆக்கிபைடு. ஆமாடா, உன் மூஞ்சிக்கு ஆக்கிபைடு ஆகாமல் என்ன நீ நினச்ச உடனே அப்படியே வந்து இந்த இவன் தான் உன்னை அடிக்க முடிஞ்சால இருக்கேன்னே நீ நினச்ச உடனே வருமா? டேய் ஆடு போடாத. இன்னொரு வாட்டி ஆடு போட்டோன்னா பீப்பில் போட்டு பச்சை பேசுவேன் வீடியோவில். கூகுளே கைஸ் நான் பண்ண போகிறேன் கைஸ். என்னாகும், நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம முக்கியமாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் வந்து க்ரோமில் கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருக்க அழிஞ்சிடும். அதுக்காண்டி தான் மூடிட்டுருக்கேன். அப்படியே லாலாடி பூடு தக்காளி. சை தக்காளி நான் கொக்கோ கோலா நான் ப்ளீஸ்ண்ணா நான் டேடி பிச்சைக்காரா நாயே, ஒரு கொக்கோ கோலா எடுத்துன்னு போடா. அண்ணா நீயாச்சும் ஒரே ஒரு கொக்கோ கோலா இருந்துண்ணா. டே ரொம்ப நன்றிடா, சரியான லூசுடா நீ. டே இன்னும் அண்ணா நான் ஒரு கொக்கோ கோலா எடுத்துன்னு போனா. டே ஒரு இருல பால் இருங்க, ஒரு பால் எடுத்துகிட்டு போகிற நீ கொக்கோ கோலா எடுத்துன்னு போக மாட்டியாடா கைஸ்? சரியான பிச்சைக்காரனா இருக்கிறான். அக்கா வந்து கொக்கோ கோலா எடுத்துன்னு போக்கா பாக்கா, ஒரே ஒன்று தான் இருக்கு எப்படா. ஐயோ கைஸ், நம்ம வந்து தனியாக போனால் கூட அவ்வளோ தூரம் தண்ணிக்கு பண்ணுவோம். வீடியோவில் இருக்குது, வாய்ஸ் கேட்டுரும் வீடியோ. அந்த பவுட்ரு போட்ட நாருல ஷூ. ஆஹா டீ சூப்பர். ஏதோ ஒருத்தர் 2 எடுத்துன்னுக்குறான். சாடி நான் வந்து அந்த கொக்கோ கோலா ஒன்று வச்சு போடாடி. நீ மட்டும் நல்லா விளாடு. வீடியோ எடுத்துன்னுக்குறான், வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஒரு டே முடிய போகுது. முடிஞ்சுன்னா நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட போகிறோம். ஸோ நம்ம வீடியோ எண்ட் பண்ண போகிறோன்னா இந்த கேமை எண்ட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். அடுத்து வந்து இல்லை பார்த்துக்கலாம் இந்த கேம். ஓகே நீ சொன்ன ஒரு தான் யாருன்னே தெரியல கேட்டால் தப்பா சொல்லிடுறேன். தனியாக பேசிகிட்டு இருக்கேன். என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கிறான்? வீட்டில் பேசினாலும் வீடியோ என்னது வீட்டில் பேசினா அப்படி நினைக்க மாட்டாங்க. இதில் ரோட்டில் பேசினா லூஸ் தான் நினைப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அவங்க கூட பேசுகிறேன் பார்த்தீங்களா, நடந்து போயிட்டுருக்கேன் கடைக்கு. அதை வந்து யாராச்சும் பைத்தியம் தனியாக பேசிகிட்டு இருப்பான்னு நினச்சிடுவாங்களா? அதுதான் கைஸ். லைட்டாக டார்ச்சா அதான் கைஸ். எங்கள் அக்கா எப்போ பார்த்தா நீங்கள் கூட வம்புலுக்கிறதே அவளோட முழு வேலையை வச்சுருப்பா. யாரை வேணாலும் நம்புங்க கைஸ். ஏன்னா எங்கள் அக்காவை மட்டும் சம்பாதிங்க. பார்க்கல லவ் மாதிரி போடா அரைஞ்சிடலாமா இவனுங்கள. டே முடியணும். 9 மணிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஐம் வெயிட்டிங். லிட்டரலி நம்ம ஸ்டாக் எல்லாம் தீர போகுது. ஓகே குட், இட்ஸ் ப்ரிட்டி குட். அந்த நம்ம ஃப்ரிட்ஜஸ் மட்டும் தீர்ந்துச்சுன்னா நான் சரியான கஞ்ச பிஸ்னாரி தான் கைஸ். நீங்கள் நான் சொல்லிக்கிறேன், நான் பெரிய கஞ்ச பிஸ்னாரி உலகத்திலேயே. எவ்வளோ பெரிய கஞ்ச பிஸ்னாரினா, இந்த ஃப்ரிட்ஜில் அவ்வளோ திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவ்வளோ திங்ஸையும் வந்து விற்றதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆர்டர் போடுவேன். அது வரைக்கும் எதுவுமே ஆர்டர் போட மாட்டேன் நான்.
ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருளும் தீந்தோடனே தான் நான் ஆர்டர் போட போகிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் தெறிக்க விடுவோம் வாங்க காய்ஸ். நெக்ஸ்ட் டே வந்துருச்சு. சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் டே வந்துருச்சு நம்மளுக்கு. இப்படிலாம் போட்டால் பார்ப்பாங்களே, ஏன்ல பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். 1000 ரூபா போடு கைஸ். நம்ம இழந்த மணியெல்லாம் நம்ம திரும்பி ஏர்ன் பண்ணிட்டோம். கைஸ் நம்ம கடைக்கு வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு எதுவும் பேச மாட்டேன், அப்படியே இருப்பேன். ஸோ எதுவும் கண்டுக்காதீங்க. வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஓட்டி விட்டுருங்க. ஜூஸ் தான் என்னோட ஃபேவரெட். வேணாம் வேறு எதுவுமே இல்லை எனக்கு பிடிச்சது. அம்மா என்னையான தள்ளி ஒரு விலை வாங்கணும். இரு ஒரு நிமிஷம். வேற என்ன இருக்கு? சிப்ஸ் இருந்தா அப்புறம் சிப்ஸ் இல்லை. சாக்கோ சாப்பிட மாட்டேன். இது ஒன்று 10 ரூபா தான். நான் 10 ரூபாய் இன்ஸ்டால் பண்ணுறேன் போல. பரவாயில்ல ஆண்டி. இது ஒரு 2 அவ்வளோதான் ஆண்டி. எனக்கு முடிஞ்சு நான் வரேன். வாயில என்ன? அக்கா தான் இருக்கு. ஏன்னா வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வாழை டக்குன்னு வாழை கைஸ். இவ்வளோ நேரம் வந்து கடையில் இருந்தேன் கைஸ். எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பேன். வீடியோ ஓட்டி விட்டுரு பாருங்க கொஞ்சம். இப்போ ஓட்டி விடுவானா? இப்போ வாங்க கைஸ். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து இந்தியன் கேம் விளாட போகிறோம். ஓகே கைஸ். வந்து வீடியோ வந்து எதில் முடிக்கிறோன்னா, இந்த கடையில் வந்து மூஞ்சியை முடிச்சேன்னா இந்த அக்கா வாக்கா என்னக்கா இப்படி போகிறேன் கடைக்கு அக்கா ஜூஸ் வாங்கிட்டு போகலாங்க்கா. சரி கைஸ். இப்போ வந்து சரி தெரியும்ல, நீ வா. நான் பைத்தியம்தான் கைஸ். அக்கா பாருங்க கைஸ். ஓகே கைஸ். நான் சொன்ன கைஸ் சத்தியமாக எனக்கு நெஞ்சே வலிச்சிச்சு. ரிச்சி அப்போ பாருங்களேன். தான் பாருங்கள் ரிச்சி அழிச்சிட்டா. ரிச்சி மாப்பிள்ளை போயிட்டேடா அப்படின்னு தான் இருக்குது. ரிச்சி கேம் கேரக்டர் இல்லை நான் கே கிடையாது. சரியா? நீ இந்த கே நீ அரதி பண்ணல பண்ணுறியா? அது பண்ணுறல அரதி பாரதி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பாரதியா? வா கேஷ் பாரு கேஷ். நான் வந்து சரியான கோமாளி பிளேயரு கைஸ். இன்னைக்கு எனக்கு கைஸ் நான் வந்து நூப் டவுன். முன்னாடிலாம் பார்க்கோர் பிளே கிரவுண்டில் விளாடுவோம். ஆனால் நூப் டவுனுக்கு இதயம் வந்து மாறி விட்டது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸ்டார்ட். ஜிகு என்னைக்கு ஆடியன்ஸ் நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி தான் தோற்று போவான். தம்பி நான் இங்கே பாரு. போடு கேஸ். பேட் வச்சுருக்க ஆள் இருக்கானாலே நம்ம ஜெயிச்சதாக இருக்கும். தம்பி கேஸ் இந்த கன்று வச்சுருக்கோம் கொஞ்சம் டேஞ்சரானவன். நானும் தான் ஆட்டத்தை போடுவேன். நான் ஆடாத தம்பி இது. நான் ஆடாத ஆட்டம் இது. கைஸ் 3, 2, 1. ஓகே. ஆடாத ஆட்டம் இது. தக்காளி இப்போ வந்து பசங்க வருவானுங்கோ.
வரேன் பாருங்க. இங்கே ஒருத்தன் ரெடியாக நிற்கிறான் பாருங்க. ஐயோ போட்டான், நம்மளை போட்டான். சே பரவாயில்ல கைஸ், நம்ம அவனை போட்டோம். நம்ம அவனை ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு செத்தான் பார்த்தீங்களா, அதை எனக்கு ரொம்ப மிக்க பெருமை. நான் செத்தது என்னோட புல்லட்டை நானே எடுத்துக்கிறேன். கைஸ் நம்மளோட ஆள் வேணா நான் என்ன அதை எடுனா டேய் நானி எடுத்துட்டேன்டா. நான் நீ ஆக போகிறடா பாணி. கைஸ் நானி எடுத்துட்டான் கைஸ். தியோதி அப்படின்னு அந்த தியோதி அந்த சவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, இதில் ஜம்ப் பண்ணும் கைஸ். இதில் ஜம்ப் பண்ணவே விடாதுங்க சில பொறுக்கிங்க. இது கனவா இல்லை ஜமானு எனக்கே தெரியல கைஸ். படுத்துக்கலாம், அப்போ தான் கைஸ் கொல்ல மாட்டானுங்க நம்மளை. இருங்க, நம்ம எனிமி கீழே இருப்பானுங்க பார்த்தீங்களா. யூ ப்ரோ சீரியஸ்லி டே தக்காளி, நான் ஒன்று சாவடியாக விட மாட்டேன்டா தக்காளி. நான் வந்து கேமே வந்து விளாடவே மாட்டேங்க கைஸ். போனால் அந்த வீட்டுக்கு மேலே ஏறதா என் வேலையே. ஏன்னா இன்னைக்கு கொல்றது என் வேலையாக மாறிடுச்சு. இருங்க கைஸ், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், மூச்சு வாங்குது. ஆமாம் அப்பா சப்பா இப்போ செத்தானுங்க அவனுங்க. ஏய் இல்லை, இது நம்ம வீடு தியோதி. ஆனால் எடுத்துருந்தான் அண்ணா சமனா. நீ ஏன்னா போனா அவனை மேலே இருக்கவனை போனா. நீ தியோதின்னு ஒருத்தன் மேலே இருப்பான்ல, நான் போன அவனை. ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு 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 ஜிக்கு ஜிகு. கோய்ஸ் ஒருத்தர் பார்த்தோம். ஐயோ ஆனால் என்ன மன்னிச்சிக்கண்ணா. ஐயோ போட்டு தலை போகிறானுங்களே. போடுறான் அண்ணா மன்னிச்சிக்கணும் கைஸ். ஸ்டே ஹைட்ரேட்டட். இப்போ நான் வந்து ஜூஸ் குடிக்கிறேன். கேம்பா. ஸோ நம்ம வந்து கைஸ் என்னைய வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் பார்த்துருப்பீங்க. சிங்கமாக பார்த்துருக்கீங்களா? டாய் வாடா. ஏய் இல்லை, அடி வாங்குற சிங்கமாக பார்த்துருக்குதுல்ல, அதான் அடி வாங்குற சிங்கம் கைஸ். நான் போனோம் அந்த மேட்ச்சில் நான் தோத்ததா ஒரு சாஸ்திரி, அது என்னமோ சொல்லுவாங்க, தியோதின்னு வாடுவான் பார்த்தியா கைஸ். இப்போ ப்ளூ டீமில் இருக்க நம்ம இந்த சைடு ஒளிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரெட் டீம் இருக்கான் பார்த்தீங்களா, வீணா போன ரெட் டீமு, அதில் பாதி பசங்க வந்து என்ன இருப்பானுங்க, இதாக தான் இருப்பானுங்க. இதாக தான் கைஸ் இருப்பானுங்க. அதான் இருப்பானுங்க. அதுதான் மேலே தான் இருப்பானுங்க. இந்த சைக்கோ போய் சாவு. மேலே தான் இருப்பானுங்க. நம்ம ரெட் டீமை போட்டு தள்ளும். அண்ட் இப்போ அவன் என்னை போட்டு தள்ளிடுவான். அதனால் மூடிட்டு நம்ம இடத்துக்கு போகலாம். சரியா கைஸ்? அண்ணா வாண்ணா அண்ணா நான் ஒன்றே தானே கைஸ். இந்த ப்ளூ ஸ்டார் அந்த இவன் பேர் என்னன்னு தெரில தக்காளி கைஸ். மேலே இருக்கான் செத்துட்டான்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ இவன் சத்தாண்டாடே கைஸ். நான் ஒருத்தன் என்னை கொண்டானா நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விடவே மாட்டேன். எத்தனை வாட்டி செத்தாலும் அவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் நான் மாட்டேன். நான் வந்து தியோதி போட்டு அவனை கொல்லுவேன். ஃபுல் பவர் தம்பி சாவு தக்காளி. ஐயோ டே எடுத்துருக்கலாம்லடா கைஸ். மஞ்சள் சொக்க போட்டு இருந்தாலும் அவன் கூட எடுத்துருக்கலாம். நம்ம டீமில் இருக்கான், அவன் கூட எடுத்துருக்கலாம். லூசு பையன் எடுக்க மாட்டான். ஏன்னா அவனை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். ஐ வில் டேக் ரிவெஞ்ச். தக்காளி இங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்களா, அந்த சைக்கோ நிற்கிதே. நிற்கலை, செத்துட்டான். நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்டா எனக்கு. ஐ வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ. அன்னோன் பர்சனா இவன் சைக்கோ பர்சன். டே சைக்கோப் டே சைக்கோ. நீ ரிவெஞ்ச் எடுப்பான்டா தக்காளி. பிளாக் டிஷர்ட் போட்டவன அங்கே தான் இருக்காங்க கைஸ்.